விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த ஆண்டு 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையினருக்கு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இந்திய ஜனாதிபதி, மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் பதக்கங்கள் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அறிவிக்கப்பட்ட அந்த பதக்கம் பெற்றவர்களுக்கான பதக்கம் அணிவிக்கும் விழா கடந்த 23/8/2024 சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் நடந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. நம்மளுடைய தமிழக டிஜிபி, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, திரு சங்கர் ஜுவால் அவர்கள் வரவேற்பு உரை ஆற்றினாங்க. மிக சிறப்பான அளவில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அது நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு தமிழக முதல்வர் அந்த போலீஸாருக்கான சலுகை அப்படின்ற வகையில் பார்த்தோம்னா, மகப்பேருக்கு பின் பணிக்கு வரும் பெண் போலீஸாருக்கு டிரான்ஸ்ஃபர் சலுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது பெண் காவலர்களுக்கு சொந்த மாவட்டத்திலேயே பணிபுரியலாம் பிரசவ காலத்துக்கு பிறகு, முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. அதாவது அவர்களுக்கான அந்த மெட்டர்னிட்டி லீவு 1 இயர் ஆக்கிறதாகவும், அந்த 1 இயர் முடிந்து வந்ததற்கு பிறகு அவர்கள் அந்தந்த ஒன்று கணவருடைய மாவட்டத்திலே இல்லைன்னா பேரண்ட் மாவட்டத்திலே அவர்களுக்கு வசதியான எந்த மாவட்டத்திலேயோ தொடர்ந்து 3 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் முதல்வருடைய நோக்கம் தெரியுது. அதாவது காவலர்களுக்கு ஏதோ சொல்லணும், ஏதோ செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கம், அவருடைய அந்த நல்ல நோக்கம் புரியுது. அந்த முதல்வருக்கு காவல்துறையினருடைய நலன் குறித்து, ஏன்னா அவருக்கு நிச்சயம் தெரியறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே மெட்டர்னிட்டி லீவு 1 இயர் தான். ஆனால் அது நாட் ஓன்லி உமன் போலீஸு, அப்போ தமிழக அந்த உமன் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாருக்குமே 1 வருஷம் தான். அப்புறம் இவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு சொந்த மாவட்டத்திலேயே அது 3 ஆண்டு காலத்துக்கு பணிபுரியலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போலீஸார் லெவலுக்கு அங்கே தான் முதல்வரை பணிபுரிவாங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்காது. போலீஸார் லெவலுக்கு அங்கே தான் பணிபுரிவாங்க. இதை முதல்வர் அளவுக்கு அறிவிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அதை அவ்வளோ பில்டப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அதுதான் நமக்கு மிகுந்த நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் இது சாதாரணமாக அந்த அம்மா 1 இயர் கழித்து வந்தாலும் எந்த காவல் நிலையத்தில் இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் இருப்பாங்க. ஏறத்தாழ போலீஸார், உமன் போலீஸார்னு இல்லை, மென் போலீஸார் அப் டு எஸ்ஐ வரைக்குமே கூட அவங்களுடைய மாவட்டத்தில் தான் இருப்பாங்க. எஸ்ஐ அந்த இப்போ இந்த தானே எஸ்எஸ்ஐக்கு அடுத்து எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தால் கூட டிஐஜியை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே தானே, டிஐஜியை பார்த்துட்டாங்கனாலும் அதே மாவட்டத்திலே இருக்கலாம். இதுதான் நடைமுறை. இதில் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சலுகை பண்ணினது மாதிரி எப்படி அது அவ்வளோ பில்டப் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியலை. அதனால் இதன் மூலமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, முதல்வருக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், இந்த காவல்துறையினருக்கு அறிவிக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கம் தெரியுது. ஆனால் எடுத்து சொல்லக்கூடிய அதிகாரி வேணும்லங்க. ஏடிஜிபி வெல்ஃபேர், ஐஜி வெல்ஃபேர் அதெல்லாம் இருக்கீங்க. அந்த வெல்ஃபேர் குறித்து, இவர்களுக்கானது குறித்து எடுத்து சொல்லணும் இல்லையா? அது இல்லை நம்மகிட்ட. அதனால் நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்குது. காவல்துறையினருக்காக முதல்வர் ஏதேனும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா மானிட்டரி பெனிஃபிட் ஏற்படுத்துங்க. ஆனால் இவர்களுக்கான ரிஸ்க் அலவன்ஸு, இவர்களுக்கான மெடிக்கல் அலவன்ஸு அப் டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அந்த ரிஸ்க் அலவன்ஸு 1000 ரூபா தான் இருக்குது. ஒரு 5000 ஏற்றுங்க. ஆனால் ரிஸ்க் அலவன்ஸு நீங்கள் எந்த துறையினரும் ஒப்பிட முடியாத அளவிற்கான ரிஸ்க்கு காவல்துறையினருக்கு இருக்குது அப்படின்றது மற்ற எல்லா துறையினருமே ஒத்துக்கிடுவாங்க. அதனால் ரிஸ்க் அலவன்ஸை ஒரு 5000 ரூபா என்ஹான்ஸ் பண்ணுங்கள். 10,000 ரூபா கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சரி, 1000 ரூபாயில் இருக்கலாம், அதை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அது போக நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில், முந்தைய பதிவுகளில் சொன்னது மாதிரி, இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வெளியிட்ட அந்த 505 தேர்தல் வாக்குறுதியில் அந்த காவல்துறையினருக்காக 382லேருந்து 390 வரைக்கும் அதை, ஏன்னா இவருக்கு சரியாக நீங்கள் முன் வைக்காமல்
அந்தந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க இல்லை, அதனால் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறோம். அதில் வந்து அந்த அறிவிப்பு எண் 382 அனைத்து காவலர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அறிவிப்பு கொடுத்தீங்க. தயவுசெய்து அதை செக்கப் பண்ணுங்கள். அந்த அட்மின் இருக்காங்க, வெல்ஃபேர் இருக்காங்க, அதனுடைய வந்து எத்தனையோ ஏடிஜிபி அங்கே இருக்காங்க. இது போகுதா? கடைநிலை காவலர் வரைக்கும் இந்த ஒரு நாள் வார ஓய்வு கிடைக்கிறதா அப்படின்றத செக்கப் பண்ணுங்கள். டிஎஸ்பி பட்டாலியன் போலீஸுக்கெலாம் சுத்தமாகவே வார ஓய்வு கிடைக்கலன்றாங்க. அவங்களும் இந்த போலீஸுக்கான அறிவிப்புக்குள்ளே அடங்கினவங்க தானே, அவங்களுக்கு வார ஓய்வு வேணும்ல. நீங்கள் எப்படி கொடுக்க முடியலையோ அந்த ஓய்வு நாளில் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கம்பெனி எங்கே இருந்தாலும் அன்றைக்கி வந்து அவங்க ஒரு ஓய்வாக இருந்துட்டு போகிறாரு, அது மாதிரியான ஓய்வு கொடுக்கப்படுதா அப்படின்றத ப்ராப்பர் என்ஷூர் ஆகுதான்றதை மட்டும் பாருங்கள். ஆகலை. ஆனால் அதுக்கடுத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பணியின் போது காவலர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதுடன் இழப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்கப்படும். உயிர்நீத்தவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் ஆறுதல் தொகை வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுதான்னு பாருங்கள். 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கா? அப்புறம் போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் முதல் போலீஸ் கமிஷன் அமைத்து பரிந்துரைகளை பற்றி நடைமுறைப்படுத்திய பெருமை கலைஞர் தலைமையிலான திமுக கழக அரசையே சாரும். அதனை முன்னெடுத்து செல்லும் வகையில் மீண்டும் கழக அரசு அமைந்தது போலீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு ஒரு கால வரையறைக்குள் அதன் பரிந்துரைகள் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். நீங்கள் வந்தோடனே அமைச்சிங்க. ஆனால் போலீஸ் கமிஷன் 5வது போலீஸ் கமிஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் போலீஸ் கமிஷன் அவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் இருந்த நேரத்தில் தான் வந்து முதல் போலீஸ் கமிஷன் அமைச்சது. இப்போ வந்து 5வது போலீஸ் கமிஷன் மாண்புமிகு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிடி செல்வன் தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதென்ன இந்த ஆட்சி முழுவதும் இயங்குமா? அது ஒரு கால வரையறைக்குள் நீங்கள் அந்த பரிந்துரைகள் பெறப்பட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணாங்க, அதை காலகாலத்தில் முடிக்க சொல்லுங்கள். அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 5வது அந்த போலீஸ் கமிஷன் அறிக்கையின்படி இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுங்க. அது ஒன்றும் இல்லை. ஆனால் அதனால் வந்து அந்த கமிஷன் இப்போயும் வந்து செயல்படுது. அசோக் நகர் பிடிசி, பழைய பிடிசி அசோக் நகரில் இப்போயும் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் செயல்படும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து காவலர் குறைகளை கேட்டறிந்து பரிசீலித்து அவற்றை சரி செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் குறை தீர்க்கும் அமைப்பு ஏற்படுத்தப்படும். அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் அதே தான் எஸ்பியத்தையும் போய் பார்க்குறேன். ஆனால் மாநில அளவில் அப்புறம் வந்து அங்கே டிஜிபிக்கு வந்து காலையில் 11 மணிக்கு டிஜிபி ஏதோ பெட்டிஷன் வாங்குவார். அது தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. காவலர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள துறை ரீதியான சிறு தண்டனைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதுடன் அவர்கள் உரிய காலத்தில் பதவி உயர்வுகள் பெறவும் வழிவகுக்கப்படும். ரொம்ப மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு. அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2/6/97 ஆஸ் டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து இப்போ 26 முடிந்து 27வது வருடம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 15 வருடம் முடிந்து 16வது வருடமாக ஆய்வாளராக இருக்காங்க. அவங்களுக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் வேணும். 2/6/97 டைரக்ட் எஸ்ஐயை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் 16வது வருடமாக சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனு, எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அந்த துறையினருக்கானது. 10 வருஷம் முடிஞ்சு நீங்கள் செலெக்ஷன் கிரேடு என்னமோ ஒன்று கொடுப்பீங்க. ஆனால் அது அந்த ப்ரமோஷன் கொடுக்க முடியலை அப்படின்றதுக்காக தான் செலெக்ஷன் கிரேடு. இவர்களை பற்றி யாருமே வந்து கருதலை. யாருக்குமே தெரியுமோ தெரியலை. இது வெறும் டிஜிபி ஹோம் அந்த லெவலோடய இருக்குது. முதல்வர் கவனத்துக்கே போகல. முதல்வர் கவனத்துக்கு போச்சுன்னு வைங்க, அதை எப்படிங்க 27 வருஷமாக வந்து எஸ்ஐயை சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டராக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியமாக கேட்டுருவார். அத்தோட 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷமாக இன்ஸ்பெக்டராக தான் இருக்காங்க. அது பார்த்துக்குங்க. அதெல்லாம் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டியது நீங்கள் சொன்ன இதுதான். அதற்கடுத்து காவலர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும். கருணை அடிப்படையிலான பணியிடங்கள் காலதாமதமின்றி வழங்கப்படும். அந்த மாதிரி வழங்கப்படுதான்னு பார்த்துக்கோங்க. கம்பைஸ்னட் கிரவுண்ட் ஒரே ஒரு வட்டம் அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு போடலை. அது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அதுக்கு பிறகு இன்னும் போடல. அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பெட்டிஷன் யாருன்னு பாருங்கள். அப்புறம் அந்தந்த வருடத்திற்கு ஆண்டுதோறும் நிரப்பப்படும். இந்த 2024 நோட்டிஃபிகேஷனை வரலை. ஆனால் 2023 இன்னும் எடுத்து கம்ப்ளீட் ஆகலை. என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பாருங்கள். அது டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் வந்து இருந்தாங்க. இப்போ மாறுதலுக்குள்ளாக இருக்காங்க. புதிய சேர்மன் வந்திருக்காங்க. ஆனால் இந்த 2024 நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் போச்சு. மறுபடியும் அது வரும்பொழுது இதற்குரிய அறிவிப்பு தனியாக காமிக்க போகிறீங்களா எப்படின்றது தெரியலை. அதனால் அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த கூடுதல் காவலர்களுக்கான பணியிடங்கள் அதிகப்படுத்தி எடுக்கிறதுக்கான வழி பாருங்கள். அப்புறம்
காவலர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படி, இடர்காலப்படி உள்ளிட்ட சலுகைகள் உயர்த்தி வழங்கப்படும். சலுகைனா மானிட்டரி பெனிஃபிட் தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து இடர்காலப்படி வந்து அவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு 10,000 அறிவிக்கலாம், உடனே அறிவிக்க மாட்டீங்க, 5000 கொடுங்க. இப்போ 5000 ரூபா அறிவிங்க. 300 ரூபாய் என்னமோ வந்து கான்ஸ்டபிள் டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும், அதுதான் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் நினைக்கிறேன், அதில் 5000 ரூபா கொடுங்க. அதான் அப்படி மானிட்டரியாக கிடைச்சாதான் அவர்களுக்கு வந்து அது சலுகைன்னு சொல்லி நினைக்க முடியும். நீங்கள் புதுசாக வண்டி வாங்கினா டெக்னிக்கல் சர்வீஸுக்கு இதை கொடுத்தான் அதை கொடுத்தான். ஆனால் இந்த மாதிரியான வந்து அந்த நேரடியாக அவர்களுக்கு அனுபவபூர்வமாக உணரப்படாத எந்த சலுகையும் சலுகையாகவே பார்க்கப்படாது. அப்புறம் அதுக்கடுத்து 2ஆம் நிலை காவலர்களாக பணியில் சேர்பவர்களும் 7 ஆண்டுகள் முதல் நிலை காவலர்களாக பணிபுரிந்தவர்கள் 10 ஆண்டுகளில் தலைமை காவலர் 20 ஆண்டுகளில் SSI பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்றீங்க. அதான் சொல்கிறேன்ல, 27 வருஷத்துக்கே ஒரே ஒரு பதவி உயர்வு தாங்க. 16வது வருஷமாக இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க? 7வது வருஷத்தில் கொடுத்துட்டீங்களா? அந்த மாதிரி சேர்ந்தவருக்கு 7வது வருஷம் வந்து கிரேட் 1 கிடச்சிருக்கா? அவருக்கு வந்து அந்த 7 ஆண்டுகளில் முதல்நிலை காவலர், 10 ஆண்டுகளில் தலைமை காவலர் கிடச்சிருக்கா? வந்து 20 ஆண்டுகளில் SSI ஆகிட்டாரா அப்படின்றத பாருங்கள். ஆனால் அவர் 25 வருஷம் ஆனவருங்க ஆகலை, 10 ஆண்டுகளில் இது எதுவுமே ஆகலை. ஆனால் இந்த உதாரணத்துக்கு தான் 97 பேட்ச். அதனால் எதுவுமே நடக்கலை. இந்த ப்ரமோஷன் அந்தந்த காலகட்டத்துக்கான ப்ரமோஷன் உரிய வகையில் கிடைச்சா தான் அது வந்து அவர்களுக்கான ஒரு விரக்தி மனப்பான்மை இல்லாமல் அந்தந்த வேலையை பார்ப்பாங்க. IPS லெவலில் இருக்கக்கூடிய ப்ரமோஷன்லாம் கரெக்டாக கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து சாதாரணமாக இப்போ சொல்கிறோம்ல, அந்த 97ல் எஸ்பியாக இருந்தவங்க இப்போ ADGPயாகவே ஆகிருப்பாங்க, DGP கூட ஆகிருப்பாங்க. அதுக்கடுத்து ஊர்காவல் படையினருடைய நலன். காவல்துறையினருக்கு பல வகையிலும் உறுதுணையாக நிற்கும் ஊர்காவல் படையினரின் நலன் காக்கும் நோக்கில் அவர்களின் பணி நாட்கள் உயர்த்தப்படும். ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்படும். இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. காவல்துறையினருக்கான பல வகையிலும் உறுதுணையாக, காவல்துறையினருக்கான முக்கியமான பணியவே அவங்க ஊர்காவல் படையினர் பார்க்குறாங்க. இரவு ரோந்து பார்க்குறாங்க, பல இடங்களில் பிக்கெட்டிங் பார்க்குறாங்க, பல இடங்களில் இந்த திருவிழா பாதுகாப்பு பார்க்குறாங்க, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. பல வகையில் உறுதுணையாக இல்லை, நேரடியாகவே வந்து போலீஸாகவே அவர்கள் வந்து செயல்பாடு மிகச்சிறந்த முறையில் இருக்குது. ஒரு 18,000 பேர் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கான பணி நாள் நீங்கள் உயர்த்தவும் கிடையாது, அவர்களை கணிசமான அளவில் அவர்களது எண்ணிக்கை அதிகரிக்கப்படவும் கிடையாது. அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக நிரந்தரப்படுத்துதல் வந்து கேட்குறாங்க. அது பற்றி எந்த ஒரு கவனத்துக்கும் போகவும் கிடையாது. அதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் செய்கிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி இந்த மெட்டர்னிட்டி லீவு அப்புறம் வந்து அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அதே மாவட்டத்தில் அங்கேயே பணிபுரியலாம் அப்படின்ற அறிவிப்பு முதல்வரை சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த உயர் அதிகாரிகள் வந்து முதல்வரை ஏமாத்துகிற வேலை. ஆனால் என்னன்றதே தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுறது. நீங்கள் உண்மையிலேயே வந்து போலீஸாருக்கு செய்யணும் அப்படின்ற முதல்வருடைய உணர்வுக்காக நம்ம எடுத்து சொல்கிறது என்னென்னா, அந்த ஏற்கனவே வந்து அவர்களுடைய காவலர் முதல் ஆய்வாளர் வரைக்கும் அந்த அடையாள அட்டையை காமிச்சிட்டு அரசு போக்குவரத்து இதில் வந்து இலவசமாக பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் முதல்வர் சட்டசபையிலே அறிவிச்சிருந்தார். அதை வந்து ஒரு அரசு ஜீவோ மூலமாக அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க. இப்போ வந்து போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது எப்போனாலும் முட்டிக்கிடும்ல, அப்படி தானே நாங்குநேரியில் முட்டிக்கிடுச்சு. அதனால் வந்து அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது, ஓரலாக வாய் மூலமாக சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ஜீவோவாக நடைமுறைப்படுத்துங்க. அப்படின்னா தான் அந்த, ஏன்னா போலீஸ் அட்டையெல்லாம் யாரும் போலியெல்லாம் தயாரிக்கலை. நீங்கள் அதுக்கு ஸ்மார்ட் கார்டு தயாரித்து அந்த ஸ்மார்ட் கார்டை காமிச்சு தான் போகணும் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. போலீஸ் அட்டை இப்போ போய்க்கலாம், ஸ்மார்ட் கார்டு வந்ததுக்கு பிறகு அதை காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லலாம். அப்புறம் அது போக இந்த போலீஸாருடைய நீண்ட நாளைய கோரிக்கையாக இந்த 7 பட்டன் இருக்குது பாருங்கள், கான்ஸ்டபிள் டு அப் டு ஹெட் கான்ஸ்டபிள். ஆனால் அவங்களுக்கு அந்த 7 பட்டனு அதுக்குள்ளே ஒரு கொக்கியை போட்டு அந்த கொக்கிக்குள்ளே நுழைச்சி மாட்டுறது அது மிக மிக சிரமமானது. பிரிட்டிஷ் காலத்து பட்டன் அதெல்லாம் வந்து பிரிட்டிஷாருடைய சட்டத்தையே மாற்றியாச்சு. ஆனால் இந்த பட்டனையே மாற்ற முடியாது. அதனால் வந்து முதல்வருக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். அந்த வெல்ஃபேரில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இதை எடுத்து சொல்லுங்கள். அது அவர்களுடைய நீண்ட நாள கோரிக்கை. ஆனால் இது எல்லாமே ஒரு ரிமார்க்கபிளாக பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் வந்து அப்போ வந்து முதல்வர் கலைஞர் இருந்த நேரம் வந்து எடை குறைந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். இவ்வளோ அப்போலாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த காக்கி யூனிஃபார்ம் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். அவர் வந்து எடை குறைந்துச்சு, போலீஸருக்கு அணிவதற்கு ஈஸியாக இருந்துச்சு. அவர் முதல்வர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்து அந்த நீளமாக தொப்பி இருந்துச்சு, அதை வந்து அந்த பீக்கேப்பு ஸ்டைலாக மாற்றினார். ஆஃப் பேண்ட் இருந்துச்சு, ஃபுல் பேண்ட்டாக மாற்றினார். இந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரம் அப்போ அனைத்து தாலுகாக்கள்லேயும் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க.
ஆனால் அந்த மகளிர் காவல் நிலையத்தை மேம்படுத்தினாங்க. அதெல்லாம் அவங்களுக்கான ரிமார்க்கபிள் இருக்குது. அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா காவலருக்கான அந்த 7 பட்டன் சிஸ்டத்தை மாற்றிட்டு நார்மலாக இன்னும் ஸ்டைலாக எப்படி வைக்க முடியுமோ அப்படி வைங்க. இந்த பட்டன் வந்து அந்த மெட்டல் பட்டன் வந்து வேண்டாம், அதை எடுத்துடலாம், அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த அவர்களுக்கான எலெக்ஷன் டிஏ 83 நாள் டிஏ இப்போ வரைக்கும் வந்து சேரலை. அது நீங்கள் தான் ஜிஓவாகவே போட்டீங்க. அந்த ஜிஓ படி இப்போவும் வந்து சேரவில்லை. மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல. இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி வந்து அதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தி ஒன்று போட்டார். அந்த தடையில் தான் இப்போ வரைக்கும் நிற்கிது. அதை அந்த டிஏ கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, பொது தேர்தலே வரப்போகுது. ஆனால் உங்களுக்கே என்ன ஒரு 18 மாதம் தான் இருக்குது. இந்த நல்லதெல்லாம் செய்யுங்க. காவல்துறையினருடைய அபிமானம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது வரக்கூடிய அளவுக்கு நல்லது செய்யுங்க. மீண்டும் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா காவல்துறையினர் வந்து ஏமாற்றப்படாமல், ஏன்னா அவங்களுக்கு வாய் கிடையாதுல்ல, அவங்க கோரிக்கை வைக்க மாட்டாங்க, போராட்டம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மொத்தமாக அசம்பிள் பண்ணி கூட வேறு ஏதேனும் கிரீவன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேளுங்க, பெரேடு முடிஞ்சோன்னா அப்போ கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த உணர்வு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது நம்ம சேனல் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். இதுதான் அவர்களுடைய உணர்வு. அவர்களுக்கானது மானிட்டரியாக கிடைக்கணும், நேரடி அனுபவத்துக்கு கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா காவல்துறையினர் என்றென்று இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமைக்கு எடுத்து சொல்லிட்டோம். அப்புறம் போலீஸார் இதை அதிகப்படியான மக்களுக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்கப்பா. நிறையா ஷேர் பண்ணுங்கள், நிறையா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்க்குறேன்.